வன்னியர் இளைஞர்கள் பூராமே திமுகவுக்கு ஓட்டு போட்ட பூரா இப்போ விஜய் பின்னாடி நிற்கிறான். அன்னைக்கு வேல்முருகனுக்கு சிறுத்தை பூரா ஓட்டு போட்டான். இப்போ சிறுத்தை கண்டிப்பாக டேமேஜ் ஆகிருக்கு ஓட்டு. சிறுத்தைக்கு சிறுத்தையே போட மாட்டான். திமுக கார சிறுத்தை நிற்கிறது அங்கே விரும்பலை. ஏன் திருப்பி சிறுத்தை இதே தொகுதி கேட்டு வாங்கிடுவாங்க. விசிகாவுடைய 8 தொகுதிகளுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? விஜய்கிட்ட போயிடுச்சு. நம்ம அதை ரொம்ப விரிவாக பேசினா நாமே விசிகாவை பலவீனமாக்குனதாக நான் நினைக்கிறேன். காட்டுமன்னார் கோவிலில் சிறுத்தைகளுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவே சொல்லக்கூடிய ஒன்று அங்கே எப்படி சார் இருக்கு? கட்சி வேட்பாளரை நிறுத்தாதனால கட்சிக்காரனே அதிருப்தியில் இருக்கான். அதிருப்தியில் இருக்கான். ஜோதிமணி கடைசி வரைக்கும் 5 ஆண்டு காலம் விசிகாவா நீடிப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம். திண்டிவனத்தில் திமுக போதிய ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை. இப்போ இதை சரி செய்யக்கூடிய வகையில் தான் உதயநிதியை பேச வச்சிருக்கேன். பேசிய பிறகும் திமுக இருக்கக்கூடிய வன்னியர்கள் போதிய ஒத்துழைப்பு தருவதில்லை. சிந்தனை காட்டுமன்னார் கோயில் கொடுத்தா வெற்றி பெற்றுருவார். அதனால் அவரை செய்யூருக்கு தள்ளி விட்டு காட்டுமன்னார் கோயிலை காங்கிரஸில் இருந்த ஜோதிமணிக்கு கொடுக்க வைத்ததே இல்லை. 2 பேருமே பொதுச் செயலாளர் தான். எப்படி இவரை விட அவர் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க? இல்லைங்க, எல்லா பக்கமும் ஈகோ இருக்குங்க, எல்லா பதவி போட்டி இருக்குது. நான் சொன்னது அதிகமாக திரும்ப கேட்குறாரு, அவர் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த நிலைமைக்கு வருதில்லை. கள்ளக்குறிச்சியில் அண்ணன் திருமாவுடைய அக்கா மகள் அவங்க நிற்கிறாங்க. அந்த இடத்துலையும் அதிமுக போட்டி போடுது. எப்படி சார் இருக்குது அந்த இடம்? இல்லை, அவங்களுக்கு போதிய அனுபவம் இல்லை. கட்சிக்காரனை அனுசரித்து போகக்கூடிய ஒரு பக்குவம் இல்லாத ஒரு குணத்தினால் எல்லாம் சோர்ந்து போய் நிற்கிறான். சிறுத்தையே சோர்ந்து போயிருக்கான். அண்ணன் திருமா போராட்டத்தெல்லாம் ஒரு கவலை தெரிவிக்கிறது என்னன்னா சிறுத்தைகள் ஓட்டு ஒன்று கூட விஜய்க்கு போகக்கூடாது. அவர் அதிமுக கார்னர் பண்ணுறாரு, இல்லை விஜய் தான் ரொம்ப கார்னர் பண்ணுறாரு. இப்போ நீங்களுமே பல இடத்துல சொல்கிறீங்க விஜய் கிட்ட தான் வன்னிய சமுதாய மக்கள் ஓட்டும் போயிடுச்சு, தலித் மக்களே ஓட்டும் போயிடுச்சுன்னா இந்த எல்லா குறிப்பாக இந்த 8 தொகுதியிலுமே விஜயோடைய அந்த டாமினேஷன் இருக்குன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. இதை திமுகவே சொல்லி சிறுத்தைகளை அவமானப்படுத்துகிறான். அப்போ அவங்க ஓட்டெல்லாம் விஜய்ட்டு போயிடுச்சுப்பா. இவனுங்களே சொல்லிடுறாங்க. ஆமாம், எடப்பாடி என்கிட்ட தொடர்பு கொண்டார், பேசினார். நான் பாஜக வர்றதுக்கு முன்பு நான் போய் எடப்பாடியோடு சேர்ந்திருந்தா கம்யூனிஸ்ட்காரனும் வந்திருப்பாங்க, வேல்முருகன் வந்திருப்பாரு. எப்போ யோசிக்கிறாரு? அப்போ இப்போ ஒரு நேர்தல் இருக்குன்னு அர்த்தம். சந்தோஷமா இருந்தா முராரி ராகம் வராது, சோகரி கீதம் வராது. இப்போ ஏன்டா எடப்பாடி பேசுறாரு, என்னடா நடக்குதுன்னு இப்போ திமுக காரன் குழம்பி போறான். நல்லாளி இவரை விட ஒரு நல்லாளியா? அப்படித்தான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஸ்டாலினை விட யார் நல்லாளு? எடப்பாடி நல்லாளியா? அப்பவே கூப்பிட்டாரு, நாங்கள் விட்டுட்டார். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. விசிகா 8 தொகுதியில் போட்டிடுறாங்க. இன்னும் ஒரு 4 நாள் எலெக்ஷன் இருக்கு. 8 தொகுதியை பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ போன முறை கொடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம சிந்தனை ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. விசிகாவுடைய 8 தொகுதிகளுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? இல்லை, இப்போது பண்டூட்டியில் ஒரு முகமதிய வேட்பாளர். ஆமாம், வேல்முருகன் நிற்கும் போதே 4000 ஓட்டு தான் ஜெயிச்சிருக்காரு. ஓகே, பெருவாரியான நீங்கள் சுயேட்சை நின்னா அவர் 20,000 ஓட்டு வாங்குவார். நெய்வேலியில் 40,000 ஓட்டு வாங்குவார். அவருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? பாஜக கூட்டணி எதிர்முகாம் இல்லையா, 4000 ஓட்டு தான் அவரே ஜெயிச்சிருக்காரு. இப்போ அந்த 4000 ஓட்டும் எங்கே போயிடுச்சு? விஜய்கிட்ட போயிடுச்சு. பண்டூட்டியில் எல்லா பக்கமே. இப்போ திமுக ஓட்டு தான் சிதிலமடைஞ்சிருக்கு. பண்ருட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தா வன்னியர் சமுதாய மக்கள் அதிகமா இருக்கு ஒரு பகுதி. அங்க ஒரு இஸ்லாமியருக்கான திரும்ப சீட்டு கொடுக்குறாருன்னா யார் ஓட்டு போடுவா? இல்லை, அது நம்ம அதை ரொம்ப விரிவாக பேசினா நாமே விசிகாவை பலவீனமாக்குனதாக நான் நினைக்கிறேன். அதனால் அதை கொஞ்சம் மேலாப்படியே வச்சுக்கோம். இதுதான் 4000 ஓட்டில் மக்கள் செல்வாக்கு உள்ள வேல்முருகனே அங்கே ஜெயிச்சிருக்கார். இன்னொரு தொகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த முகமதிய வேட்பாளருக்கு அதான் திருப்பி அதே 4000 ஓட்டு கிடைச்சாதான் ஜெயிப்பார். ஆமாம், இப்போ 4000 ஓட்டில் எவ்வளோ சேதாரமாக இருக்கு? வன்னியர் இளைஞர்கள் பூராமே திமுகவுக்கு ஓட்டு போட்ட பூரா இப்போ விஜய் பின்னாடி நிற்கிறான் இல்லையா? அன்னைக்கு வேல்முருகனுக்கு சிறுத்தை பூரா ஓட்டு போட்டான். இப்போ சிறுத்தை கண்டிப்பாக
டேமேஜ் ஆகிருக்கு ஓட்டு. சிறுத்தைக்கு சிறுத்தையே போட மாட்டான். ஏன் திமுக வேட்பாளராக திமுககாரன் சிறுத்தை நிற்கிறது அங்கே விரும்பல. ஏன் திருப்பி சிறுத்தை இதே தொகுதி கேட்டு வாங்கிடுவாங்கன்னு. இப்படி வட மாவட்டங்கள் முழுக்க சிறுத்தைக்கும் திமுகவுக்கும் ஒரு முட்டல் மோதல், ஒரு உரசல். இப்போ காட்டுமன்னார் கோவிலில் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி சார்ந்த ஜோதிமணி அண்ணன் திருமா நிற்க வேண்டிய தொகுதின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நிற்கல, அவர் ஜோதிமணி நிற்க வச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருவர் தான். காட்டுமன்னார் கோவிலில் சிறுத்தைகளுடைய தாய்மடி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவே சொல்லக்கூடிய ஒன்று. அங்கே எப்படி சார் இருக்கு? இல்லை, அங்கே கட்சி வேட்பாளரை நிறுத்தாதனால கட்சிக்காரனே அதிருப்தியில் இருக்கான். ஒன்று. ரெண்டாவது, ஜோதிமணி கடைசி வரைக்கும் 5 ஆண்டு காலம் விசிகாவா நீடிப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம். நான் நீடிப்பேங்கிறாரு. கண்டிப்பா அது ஒரு பெரிய ஜெயிச்சா நீடிப்பாரு. இல்லை, ஜெயிச்சா தோத்தா போயிடுவாரு. அவர் காங்கிரஸுக்கே போயிடுவார். சரி, வெற்றி பெற்றால் சிறுத்தைகளோடு தொடர்ந்து பயணிப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறின்னு அந்த தொகுதியில் இருக்கிறவனே சொல்கிறான். அப்போ இது ஒரு தடுமாற்றத்தில் தான் இருக்கு. திரும்ப இருந்தால் வேலை செய்வது, வாக்களிப்பது, அது களம் வேற. ஆமாம், அது களம் வேற. ஆனால் இப்போ அப்படி களம் இல்லை. ரெண்டாவது, காட்டுமன்னார் கோயிலில் திரும்பவே நிற்கக்கூடாதுன்னு திமுகவே விரும்பி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பையன் பானையை வரைங்கப்பா, பேர் எழுதாதீங்கன்னு தேர்தலுக்கு, அதாவது அறிவி வேட்பாளரையே. அப்போ இந்த சிக்கல் அங்கே இருக்கு. இப்படி இப்போ அண்ணன் திரும்ப என்ன சொல்றாரு, எடப்பாடி என்கிட்ட தொடர்பு கொண்டார், பேசினாரு. நான் பாஜக வர்றதுக்கு முன்பு நான் போய் எடப்பாடியோடு சேர்ந்திருந்தா கம்யூனிஸ்ட்காரரும் வந்திருப்பாங்க. ஆமா, வேல்முருகன் வந்திருப்பாரு. இப்படி காங்கிரஸ் வந்திருக்கோம். எப்ப யோசிக்கிறாரு? அப்ப இப்ப ஒரு நேர்தல் இருக்குதானே அர்த்தம். சந்தோஷமா இருந்தா நீங்க முராரி ராகம் வராது, சோகரி கீதம் வராது. இப்ப ஏன்டா எடப்பாடி பேசுறாரு, என்னடா நடக்குதுன்னு இப்ப திமுக காரன் குழம்பி போறான். நல்லாளி, இவரை விட ஒரு நல்லாளியா? அப்படித்தான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஸ்டாலினை விட, துரைமுருகனை விட யார் நல்லாளு? எடப்பாடி நல்லாளியா? அப்பவே கூப்பிட்டாரு, நாங்க விட்டுட்டார். திண்டிவனத்துல வந்து வன்னியரசன் போட்டிடுறாரு. உதயநிதி போய் பிரச்சாரத்துல என்ன பேசுறாருன்னா, ஏன் வெற்றியை விட சேப்பாக் தொகுதியில ஏன் வெற்றியை விட திண்டிவனத்துல வன்னியரசனுடைய வெற்றி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற அளவுக்கு வன்னியரசனுக்கு உதயநிதி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுறாரு. ஆப்போசிட்ல அதிமுக வந்து இருக்குது, அங்க வன்னியரசனை வெற்றி பெறுவார். ஏன்னா தொடர்ந்து பல முறை போட்டிட்டு இருக்காரு, எங்கேயுமே வெற்றி வாய்ப்பு வந்து பெற முடியல. இந்த முறை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்களா? இல்லைங்க, உதயநிதியை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியிலையும் சொல்ற வசனம் அது. ஓ, எல்லா தொகுதியிலும் சொல்றேன். எல்லா தொகுதியும் நான் தான் நிக்கிறேன். எடப்பாடி ஒருபடி மேல போய் அண்ணாமலை கேட்டாரா, நான் போய் எடப்பாடியில பிரச்சாரம் பண்ணட்டுமான்னு. இல்லப்பா, அங்க 2 லட்சம் வேட்பாளர்கள் களத்தில் நிக்கிறாங்க. யாரு? எடப்பாடி சொல்லிட்டாராம். எவ்வளவு பேரு? 2 லட்சம் வேட்பாளரா வாக்காளர் இல்ல, வேட்பாளர் 2 லட்சம் பேரு. அவங்களே ஓட்டு போட்டுருவாங்க, நான் ஜெயிச்சிருவேன். இப்படி அவரு இதுதான். அப்போ இந்த திண்டிவனத்துல திமுக போதிய ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை. அங்கிருந்து செய்தி வருது. இப்போ இதை சரி செய்யக்கூடிய வகையில் தான் உதயநிதியை பேச வச்சிருக்கார். பேசிய பிறகும் நீங்கள் வன்னியர்கள் வாக்கு, திமுக இருக்கக்கூடிய வன்னியர்கள் வன்னி அரசுக்கு போதிய ஒத்துழைப்பு தருவதில்லை. இதுவரைக்கும் தொடருது. இந்த தொகுதியை வெற்றி பெற்றால் தொடர்ந்து சிறுத்தையே கேட்கும். ஆமா, இப்படி ஒரு அரசியல். அங்க கள்ளக்குறிச்சியில் அண்ணன் திருமாவுடைய அக்கா மகள் அவங்க நிற்கிறாங்க. அந்த இடத்துலயும் அதிமுக போட்டி போடுது. எப்படி சார் இருக்கு அந்த இடம்? இல்லை, அவங்களுக்கு போதிய அனுபவம் இல்லை. ஓகே, போதிய அனுபவம் இல்லை. கட்சிக்காரனை அனுசரித்து போகக்கூடிய ஒரு பக்குவம் இல்லாத ஒரு குணத்தினால் எல்லாம் சோர்ந்து போய் நிற்கிறான். எங்க கள்ளக்குறிச்சி கவனம் செலுத்தணும். சிறுத்தையே சோர்ந்து போயிருக்கான். அதாவது விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் சாமி துரைன்னு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி நின்னார். அப்போ ஹோட்டலில் சாப்பிட போவாராம். சாப்பிட போனால்
ஜட்ஜு பொண்டாட்டிக்கு காசை கொடுத்துட்டு போயிடுவார். மீதி பேருக்கலாம் மீதி பேருக்கு அவங்க காசு கொடுத்துக்க வேண்டியதான். அப்பயும் கூட வந்து வேலை செய்வாங்க. எப்படி வேலை செய்வாங்க? இல்லை, அவர் அப்படிதான் வேலை செய்ய ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ களம் எப்படி இருக்குன்னு பாரு. கள்ளக்குறிச்சி களம் அப்படித்தான் இருக்கு. இப்போ அரக்கோணத்தில் வந்து 7 கோடி போட்டிடுறாங்க. அங்கே தொடர்ந்து 3 முறை சூரவி தான் வந்து அதிமுகவில் இருக்காரு. இப்போ எனக்கே தெரியும் அந்த இடம் வந்து பொதுவாக அதிமுக தான் இந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் திரும்ப ஒரு முறை சொல்லியிருந்தார், நாங்கள் அரூரை தான் கேட்டோம், அரக்கோணத்தை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சோகமாக பதிவு பண்ணியிருந்தாரு. அந்த இடத்தும் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, ஏன்னா அவரே சொன்னார் அரூர் கேட்டால் அரக்கோணத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது இப்போ கரோலின் வந்து நீண்ட கால அரசியல்வாதி, தலித் போராளி. அவங்க அப்பா தலித் ஜெலீல்மலை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலித் அடையாளம். எனக்கு அவர் நீண்ட கால நண்பர். நாங்கெல்லாம் மாவட்ட செயலர் இருக்கும்போது நீங்கள் பெரிய கொடுமை என்னன்னா, திண்டிவனத்திலிருந்து அப்போ சென்னை வர்ற பஸ் இருக்குல்ல, திண்டிவனத்தில் பஸ்ஸு சீட்டு இடம் இருக்காது. அப்போ டிரைவரே கண்டக்டரே சொல்லுவான், மெட்ராஸ் வரை இன்னிட்டு தான் போகணும், வேணா ஏறு அப்படிங்குவான். இப்படி பல நாள் திண்டிவனத்திலிருந்து அவரோட சென்னை வரை நான் பஸ் நின்றுட்டே வந்திருக்கேன். அப்போ எவ்வளவு கடினமான ஒரு போராளின்னு பார்த்துங்க. ஒரு பெரிய ஃபைட்டர். அவர் குடும்பத்தில் கரோனிலாம் ஜெயிச்சு வரணும். நான் தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருந்தேன். நான் சொல்றது 92ல் 93ல். அப்போ லுங்கி கட்டிட்டு போனால் போலீஸ் அடிப்பான், பிடிச்சிட்டு போயிடுவோம் எங்கள் தோட்ட தொழிலாளர்கள். இப்போ நான் ரொம்ப வேதனையோடு வந்து சொன்னேன், ஐயா இப்போ ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. ஏன்னா நீலகிரி முழுக்க அது ஒரு மார்வாடி கல்ச்சர். திருடனா லுங்கி கட்டியிருப்பான். திருடனா டீ எஸ்டேட் லேபில் என்ன பண்ணியிருப்பான், பேண்ட் ஷர்ட் கோட் சூட்டாக போட்டிருப்பான், லுங்கி தான் கட்டியிருப்பான். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்னு உன்னை சரி நான் வர்றேன், என் செய்தி கொடுங்க. யார்? தலித் ஜெலீல்மலை. அப்போ அவருக்கு பாட்டாளி கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அப்போ அங்கே நீலகிரியில் கூட்டம்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மணிக்கு போட்டு 4 மணிக்கு முடிச்சிருவான். 6 மணியில் குளிர் வந்து எவ்வளோ வரமாட்டான். புரியுது. அப்போ 2 மணி, மத்தியானம் 2 மணி ராமதாசி கூப்பிட்டு வந்துட்டார் ஐயா, தலித்து. அப்போ அவர் ஒரு லுங்கியை கட்டிடுவார். அவரே ஒரு லுங்கியை கட்டிட்டு உட்கார்றாரு. எங்க மேடையில ராமதாஸுக்கு ஒரு லுங்கி, தலையில ஒரு லுங்கி, மேடை முழுக்க லுங்கி. அவர் இங்கிலீஷ் பேசுவார், ஹிந்தி பேசுவார். பழைய இராணுவ வீரன் அவர், மிலிட்ரி ரிட்டன். அப்போ ராமதாஸ் வர்றாரு, தலித் வர்றாரு, தலித் ஜெலீல்மலை வர்றாரு. சொன்ன உடனேயும் எஸ்பி எல்லாம் வந்துட்டாங்க. கோத்தகிரியில் மைக்கை பிடிச்சி சொன்னார், இனிமே யாராவது லுங்கி கட்டிட்டு போன தோட்ட தொழிலாளர்களை உழைக்கிறவனை, முழுக்க தலித் மக்கள் தான், 50,000 பேர் இருந்தோம். யாரையாவது வழக்குனா சட்டையை கழட்டிடுவேன். யாரை பார்த்து? எஸ்பியை பார்த்து சட்டையை கழட்டிடுவேன். ஹோம்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் டெல்லியில். விரட்டுல அதற்கு பிறகு சட்டம் போட்டதை போல லுங்கி கட்டிட்டு போனால் யாரும் சந்தேக கேஸ் பிடிக்க மாட்டான், திருட்டு எதிரையுமே பிடிக்க மாட்டான், விசாரிக்க மாட்டான், போலீஸ் மேலே எதிர்த்து போயிடும் போதால். இப்படி லுங்கி புரட்சி செய்தவருடைய மகதான் தலித் கரோலின். அந்த மாதிரிலாம் வெற்றி பெற வேண்டிய வேட்பாளர். பொது வாழ்க்கைக்கு நீண்ட காலம் தன்னை தலித் அரசியலுக்காக அர்ப்பணித்த குடும்பம். இங்கே செய்யூரில் வந்து இவர் போட்டியாரு, நம்ம சிந்தனை செல்வன் அண்ணா. அவர் ஏற்கனவே காட்டுமன்னார் கோவிலில் இருந்தவர். செயற்தொகுதியில் போட்டியிட்ட ஹொனேர் பாபுக்கு தான் வாய்ப்பு கொடுக்காம இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி சார் வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்க இந்த பக்கம் கொடுக்கறதுனால ஓட்டு போடுவாங்களா மக்கள்? இல்லை, இப்போ அவரே எனக்கு காட்டுமன்னார் கோவில் கொடுங்கன்னு மன்றாடினார் தலைவர்கிட்ட. இல்லை காட்டுமன்னார். இப்போ இதை சரி செய்தவர் ரவிக்குமார்னு சொல்கிறாங்க. சிந்தனை காட்டுமன்னார் கோயில் கொடுத்தா வெற்றி பெற்றுருவார். அதனால் அவரை செய்யூருக்கு தள்ளி விட்டு காட்டுமன்னார் கோயிலை காங்கிரஸில் இருந்த ஜோதிமணிக்கு கொடுக்க வைத்ததே. இல்லை, 2 பேருமே பொதுச் செயலாளர் தான். எப்படி இவரை விட அவர் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க? இல்லைங்க, எல்லா பக்கமும் ஈகோ இருக்குங்க, எல்லா பதவி போட்டி இருக்கு. நான் சொன்னது அதிகமாக திரும்ப கேட்குறாரு, அவர் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த நிலைமைக்கு வருது இல்லை? யார்கிட்ட அடிக்கடி ஆலோசனை பண்ணுறதுன்னா சிந்தனை தான். சிந்தனை ரவிக்குமாரை விட இந்த கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இருக்காரு. ஆமாம்.
ரவிக்குமார் எப்படி பாண்டிச்சேரியிலேருந்து கட்சிக்குள்ள வந்தாருங்கிற ஒரு பெரிய கதையே இருக்குது. அப்போ இந்த கதை வைத்திருக்கிறவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கட்சியை வச்சிருக்குன்னு நினைக்கிறாரு. திமுகவுக்கு யார் வால் பிடிப்பது பந்தம் பிடிப்பதுன்னு 2 பேருக்குமே போட்டி. திருமாட்ட சொல்கிறதுக்கு செந்தனடி சொன்னால் திருமாட்ட போயிடும்னு நினைக்கிறாங்க திமுக தலைமை. என்கிட்டயே சொல்லுங்கள், நானே சொல்லிடுறேன். இப்படி இதுதான் யார் முறைவாசல் செய்வது. நீங்கள் டெல்லியில் ராஜீவ்காந்தி உயிரோடு இருக்கிற பொழுது யார் விசுவாசம் காட்டுவது? வாழப்பாடி ராமமூர்த்தியா மூப்பனாரா? இவங்களுக்கு என்ன வேலைன்னா, காலையில் 6 மணிக்கு மூப்பனார் என்ன பண்ணுவார், குளிச்சு கிழிச்சு அவரே சொந்தமாக ஒரு ஃபியட் கார் வச்சுருந்தாரா டெல்லியில், நேராக ஓட்டிட்டு 6 மணிக்கு போயிடுவார். எங்கே? இந்திரா காந்தி வீட்டுக்கு. அது நம்பர் 10 ஜன்பத் ரோடு, இந்திரா காந்தி காலத்தில். அப்போ இந்திரா காந்தி கட்சிக்காரன் அவன் நிர்வாகி போக்கு எல்லாம் காலையில் கூஞ்சிடுவான், மனுவோடு வருவான். அப்போ இந்த மனு வாங்கணும். மூத்த தலைவர்கள் பூரா ராத்திரியில் சாப்பிட்டு கீப்பிட்டு சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக அப்படியே படுத்து கிடந்து 10 மணிக்கு தான் எந்திரிச்சு முடிச்சு பார்த்து வருவான். அங்கே டெல்லி குளிர் தானே. இந்த குளிரை மூப்பனார் என்ன பண்ணுவார், 6 மணிக்கு வந்துடுவார். வந்த பிறகு படிப்படியாக இந்த அதிகாரம் யார்கிட்ட வருது, யார் வந்திருக்காங்க, சீனியர் யார் வந்திருக்காங்க, அந்த அம்மா கேட்கு. மூப்பனா வந்து சரி அவரை மனு வாங்க சொல்லுங்க, தனக்கு பதிலாக அவர் வாங்க சொல்லுங்க. இதுதான் இதுக்கு பேர் முறை வாசல்னு பேர். முறை வாசல். வேற என்ன இதுல வேற என்ன தகுதி இருக்கு? ராஜீவ்காந்தி டெல்லி கிளம்பி சென்னை வரும்போது சால்வை போடுறாங்கல்ல, இந்த சால்வை எடுப்பது யாருன்னு வாழப்பாடிக்கு மூப்பனாருக்கு போட்டி போட்டோடனே எடுக்கிறது, எடுத்து கொடுக்குறது. அப்போ இதுதான் அரசியலுக்கான தகுதி. இந்த திருப்பூர் தொகுதி பொது தொகுதி, அங்கே பாமக நிற்குது. ஆப்போசிட்டில் விசிகா சார்ந்த ஒரு தலித்தை தான் நிற்க வச்சுருக்காங்க, பன்னீர் தாஸை. இது ஒரு அரசியலில் ஒரு நல்ல விஷயம் தான், ஒரு பொது தலித்தை நிற்க வைக்கிறது. ஆனால் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே எப்படி சார் இருக்கும்? பாமக தான் நிற்குது அங்கே டைரெக்டாக. இல்லை, அதாவது சிறுத்தையும் பாமகவும் நேரடியாக மோதுது. இதில் சாதி ரீதியான அரசியல் தாங்க. தலித்து விசிகா போடுவான், வன்னியர் பாமக போடுவாங்க. அப்போ அங்கே கட்சியெலாம் பார்க்கப்படாது, சாதி தான். அதிமுக திமுக எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில் அந்த சாதி வேட்பாளருக்கு தான் ஓட்டு போடுவான். விசிகாக்கு தலித்து பூரா ஓட்டு போட்டுருவாங்க, பாமகக்கு வன்னியர் ஃபுல்லாக ஓட்டு. எந்த கட்சியில் இருந்தாலும் வன்னியர் பூரா அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இதுதான் நடக்கும். இன்னும் சாதி என்பது அழிந்தெல்லாம் போக ஒளிந்தெல்லாம் போக. அண்ணன் திருமா வந்து போராட்டத்தெல்லாம் ஒரு கவலை தெரிவிக்கிறது என்னன்னா, சிறுத்தைகள் ஓட்டு ஒன்று கூட விஜய்க்கு போகக்கூடாது, அவர் அதிமுக கார்னர் பண்ணுறாரு, இல்லை விஜய் தான் ரொம்ப கார்னர் பண்ணுறாரு. இப்போ நீங்களுமே பல இடத்துல சொல்கிறீங்க விஜய் கிட்ட தான் வன்னிய சமுதாய மக்கள் ஓட்டும் போயிடுச்சு, தலித் மக்கள் ஓட்டும் போயிடுச்சுன்னா, இந்த எல்லா குறிப்பாக இந்த 8 தொகுதியிலுமே விஜயோடைய அந்த டாமினேஷன் இருக்குன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இதை திமுகவே சொல்லி சிறுத்தைகளை அவமானப்படுத்துகிறான். அப்பா உங்கள் ஓட்டெல்லாம் விஜய்கிட்ட போயிடுச்சுப்பா, இவனுங்களே சொல்லிடுறாங்க. ஆமாம், உங்கள் ஓட்டெல்லாம் விஜய்கிட்ட போயிடுச்சு, நீங்கள் போய் பிரச்சாரம்லாம் பண்ணி எங்கள் கூட புதுசாக ஓட்டெல்லாம் உன் ஊர் ஓட்டை காணாமல் போயிடுச்சு, அதை போய் சரி பண்ணி போ. ஓகே. அவன் திமுக காரர் என்ன சொல்கிறான், உன் ஊரில் உன் சேரியில் உன் காலனியில் அந்த ஓட்டே விஜய்க்கு போயிடுச்சு, நீ எங்கூட பொது கை வச்சிருக்க வைக்காத, நீ போ. இப்போ அது வட மாவட்டங்கள் பூரா திமுக காரன் யாரை எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டான். யார? சிறுத்தைகளை. இதுதான் அவருடைய கவலை. அப்போ திமுக எங்கே போயிட்டு இருக்கான்? கற்காலத்துக்கு போயிட்டு இருக்கான், சாதியாக போயிட்டு இருக்கான். இதுதான் அப்போ எந்த கட்சியாக இருந்தாலும் அங்கே வன்னியரா தலித்தா, இப்படியான ஒரு சூழல் இந்த தேர்தலில் ஒரு பெரிய கட்டமைக்கப்பட்டிருக்கு. சாதி மீண்டும் பெரிய அளவில் கட்டமைக்கப்படுகிறது, வேலை செய்கிறது. நன்றி, வணக்கம்.